அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்த மேகி மசாலா எப்படி வீட்டிலேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மேகி மசாலா மேகியில் மட்டும் இல்லாமல் நிறைய வகை பொரியல்கள்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரெசிபிஸ் நான் பின்னாடி அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு. அப்புறம் இந்த நூடுல்ஸ் நான் முட்டை இல்லாமல் பண்ணியிருக்கிறேன். இந்த மேகி நான் நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப சூப்பர்பாக இருந்தது. அந்த ரெசிபியை பார்க்காதவங்க நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது முட்டை பயன்படுத்தி பண்ணியிருக்கிற நூடுல்ஸ். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணாதவங்களும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் எண்டு ஸ்க்ரீனில் கார்டு கொடுக்குறேன். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் மண் பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் கொத்தமல்லி இது சன்னில் லைட்டாக ஒரு 1 ஹவருக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க. இது 4 டேபிள் ஸ்பூன் அளவு கலந்துக்கோங்க. இந்த மசாலா அளவு நான் ஒன்லி 100 கிராமுக்கு தான் சொல்லுதேங்க. 4 டேபிள் ஸ்பூன் மட்டுமே போட்டால் போதும் இந்த கொத்தமல்லி. அப்புறம் இது டேபிள் ஸ்பூன், அது டீஸ்பூன். இந்த டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ மற்ற பொருட்கள் சேர்க்க போகிறோம். கேஸை நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சீரகம் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம். கேஸை நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு லைட்டாக நீங்கள் இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நிறைய பொருட்கள் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது 1 டீஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் பெப்பர், மிளகு, லைட்டாக கைவிடாமல் வறுத்துக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் ஒரு 8 ஏலக்காய் போட்டிருக்கேன். கேஸை நீங்கள் நல்லா ஸ்லோலே வச்சுக்கோங்க. அப்புறம் ரொம்ப ஓவராக இருந்ததுன்னா கேஸை நீங்கள் கொஞ்சம் ஆஃப் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சட்டியோட சூட்டிலேயே இது எல்லாமே பொரிஞ்சிரும். அப்புறம் கிராம்பு ஒரு 20 கிராம்பு போட்டுக்கோங்க. 100 கிராம் மேகி மசாலாவுக்கு நான் அளவு சொல்கிறேன். 2 பிரியாணி இலை போட்டுக்கோங்க. அப்புறம் 2 பட்டை. வத்தல் ஒரு 5 வத்தல் போட்டிருக்கேன். இது நல்ல காரமான வத்தல். இது காஷ்மீரி சில்லின்னு சொல்லுவாங்க. இது இதில் நல்ல ஒரு கலர் கிடைக்கும் உங்களுக்கு. இது ஒரு 5 போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஒரு 20, அதாவது வெந்தயம் ஒரு 20 போதும். எண்ணி எடுத்தால் 20 இருக்கணும் அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா ஒரு பிஞ்ச் அளவு 2 பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சு பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்டார் பட்டை எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் என்னடா இது கரம் மசாலா மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. இதில் இன்னும் ஸ்பெஷலாக நம்ம நிறைய வெரைட்டிஸ் சேர்க்க போகிறோங்க. முதல்ல இதை மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கிட போகிறோம். இப்போ இது நல்லா வறுத்துட்டேன். வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ கேஸ் அந்த சட்டி நல்லா சூடாகவே இருக்கும். அது கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப அதை லைட்டாக அப்படியே வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக உங்களுக்கு வறுத்து கிடைக்கும். ஒன்று கூட முன்ன பின்ன வறுத்து இருக்காது. கரெக்டாக வறுத்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். இந்த மசாலா ரியலி ரொம்ப பெர்ஃபெக்டான அளவுங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் நினைக்கிற நேரம்லாம் மேகி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். 2 நிமிஷத்தில் இது வெந்துடும். அதாவது இந்த மசாலாவும் மேகியும் அப்படி தான். அந்த நூடுல்ஸ் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது சுக்கு பொடி, ட்ரை ஜிஞ்சர் பவுடர், சுக்கு பொடி. இது கண்டிப்பாக பாருங்கள், 1/4 டீஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாகவே போட்டுக்கோங்க. முன்ன பின்ன ஆட் பண்ணிடாதீங்க. இது டொமேட்டோ, நம்ம அதாவது டொமேட்டோ சாஸ்க்கு யூஸ் பண்ணுற டொமேட்டோ பவுடர். இது உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது பூண்டு பொடி. இந்த ரெசிபி நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பூண்டு பொடி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் ட்ரை
கார்லிக் பவுடர் வாங்கி போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டுக்கிறது வந்து கார்ன்ஸ்டார்ச். கார்ன்ஸ்டார்ச் வந்து உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். பட் யூஸ் பண்ணினீங்கன்னா நீங்கள் மேகி பண்ணும்போது அதில் வந்து ஒரு சூப் மாதிரி வருகிற தன்மையை கொடுக்கறது இந்த கார்ன்ஃப்ளவர் தான். அப்புறம் வந்து உப்பு தேவையான 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே சுகர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த சுகர் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். பட் சேர்த்தா நல்லாயிருக்கும். இது தாங்க அந்த மேகி மசாலாவோட ரகசியமே, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த மசாலா வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் அப்படி இருக்கும். அந்த மேகி நீங்கள் சாப்பிடும்போது எப்படி டேஸ்ட் வரும், மேகி மசாலா அதே டேஸ்ட் வரும். இப்போ லாஸ்ட்டில் நான் கொஞ்சோண்டு மறந்துட்டேன், மஞ்சள் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அருமையான கலர் கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ஒரு ரொம்ப சூப்பர்பான ரெசிபிங்க. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை நீங்கள் பண்ணி நல்லா ட்ரையாக இருக்கணும் கண்டிப்பாக. கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே இதாகிடக்கூடாது. ஒரு ட்ராப் கூட தண்ணி விழக்கூடாது. அப்புறம் ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஃப்ரீசர்லேயோ அல்லது ஃப்ரிட்ஜ்லேயோ சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து 100 கிராம் அளவு தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேங்க. இதை நம்ம பொரியல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.